6 பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. தெரிஞ்சும் ஏன் அந்த தவறை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்காங்க? மேஜர் ப்ராப்ளம் வந்து நம்ம லாஸ் இருக்குல்ல, தண்டனை ஸ்ட்ரிக்டா இருக்கா ஃபர்ஸ்ட்? இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அஃப்கோர்ஸ் எங்க ஸ்ட்ரிக்டா இருக்கு? 43 குழந்தைங்க வந்து ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. ஸோ அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல சாப்பிட்ட சாப்பாடுனால. பட் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பள்ளி எந்த இடத்துல வரும்? யூஸ்வலா சாப்பாடுல விழுதுன்னா அப்போ அந்த ஏரியா எவ்வளோ நாஸ்டியா இருக்குன்னு நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அது வந்து அஃப்கோர்ஸ் ஸ்கூல் தான் அதுக்கு வந்து 100% ரெஸ்பான்சிபிலிட்டி. சிபிஐ வழக்குல என்ன நடக்குதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. போன தடவை சிபிஐல இருந்து நிறைய விஷயங்கள் வெளியிட்டாங்க. இப்போ சிபிஐ வந்து இன்ன வரைக்கும் யாருமே வெளியே வந்து எதுவுமே சொல்லல. நம்ம மக்கள் சேனல்ஸ் மீடியா தான் அவங்களே ஏதோ கற்பனை பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா? ஸோ சிபிஐ ரிப்போர்ட் இஸ் yet to come. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் இன்னும் ஆன்கோயிங். ஒரு 7 வயசு குழந்தை வந்து நாமக்கல்ல ஒரு பாலியல் வன்கொடுமை பண்ணதா இருக்கும். ஸோ இவ்வளோ ஒரு கொடூரமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. மோதியன் சாரோட ஒரு 2 குட்டி பசங்களை வச்சுட்டு ஜாலியாக ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காரு, ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யாருமே இதை பற்றி பேசுறதுனா பிகாஸ் எலெக்ஷன் டைம், கேம்பெயின் டைம். அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா அவங்க மாட்டிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் நல்லா. இந்த சுச்சுவேஷனை வந்து டீவியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இல்லைன்னா ஃபோக்கஸை வந்து இதில் மாற்றிடலாம். அந்த மாதிரி அது எவ்வளோ தப்பு இல்லை. தண்டனைகள் வந்து இம்மீடியட்டாக நம்ம கவர்மெண்ட் எடுக்குது அப்படின்னா இந்த மாதிரியான குற்றங்கள் குறையுமான்றது வந்து அப்படியே இல்லை இவ தான் பண்ணா உடனே தூக்கில் போடுங்க, அந்த மாதிரி பண்ண முடியாது. சப்போஸ் டைரெக்டாக கோர்ட் வந்து ஏதாவது ஆர்டர் பாஸ் பண்ணணும்னா எவிடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். சிசிடிவியே இல்லை. ஆக்சுவலாக அந்த பொண்ணு வீட்டில் ரெஸ்ட் ரூம் இல்லாததுனால தான் அந்த பொண்ணு வெளியிலே போயிருக்கா. அதாவது ஒரு அடிப்படை தேவை கூட இல்லாத அளவுக்கு தான் நம்ம தமிழ்நாடு இருக்கு. தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷபீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அட்வொகேட் பிரீத்தி ஷெட்டி தான். வாங்க பேசலாம். மேம் வணக்கம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? யா ஃபைன் மேம், சூப்பர். யூஆர் அன் அட்வொகேட். ஃபர்ஸ்ட் காமன் பீப்புளுக்கும் உங்களோட வியூக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய கரண்ட் பாலிடிக்ஸாக இருக்கட்டும், ஸோ நம்ம தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து காமன் பீப்புள்ஸை தான் வந்து அஃபெக்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கோவையில் வந்து 43 குழந்தைங்க வந்து ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. ஸோ அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் சாப்பிட்ட சாப்பாடுனால. ஸோ இப்படி இருக்கும்போது இதுக்கு பின்னாடி யாரை நம்ம கார்னர் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த கவர்மெண்ட் சரியில்லை அதுதான் அதுக்கான ரீசனா, இல்லை ஸ்கூலில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக வந்து பார்க்கல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளேம் பண்ண வேண்டியது வந்து அந்த ஸ்கூல் தான். ஓகேவா? அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் ஆல்சோ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். பட் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பள்ளி எந்த இடத்துல வரும்? யூஸ்வலா நிறைய பள்ளி வந்து சாப்பாடுல விழுதுன்னா அப்போ அந்த ஏரியா எவ்வளோ நாஸ்டியா இருக்குன்னு நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். கிளென்லினஸ் இல்லை. அது வந்து அஃப்கோர்ஸ் ஸ்கூல் தான் அதுக்கு வந்து 100% ரெஸ்பான்சிபிலிட்டி. கரெக்டா? அதுவும் நீங்க வந்து பசங்களுக்கு நீங்க சமைக்கிறீங்கன்னா நீங்க எவ்வளவு காஷியஸா இருக்கணும். கண்டிப்பா. இப்போ கவர்மெண்ட்டை எப்படி நம்ம ப்ளேம் பண்றோம், கவர்மெண்ட் எப்படி ரெஸ்பான்சிபிள் ஆகுதுன்னா, இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸர்ஸ் ஏன் பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போறீங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் போறீங்க, அங்க போய் செக் பண்றீங்க, மூடுறீங்க. பேசிக் ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக் ஸ்கூல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்களே. இன்ஸ்பெக்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ? கரெக்டா? ஸோ அவங்க போய் செக் பண்ணியிருந்தா இது ஸ்டாப் பண்ணிருக்கலாமே. எஃப்எஸ்எஸ்ஏஐ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஓகே, சரௌண்டிங்ல உள்ள ஏரியா வந்து நீட்னஸ் இல்ல, ஸ்கூலோட கம்ப்ளீட்டா ஸ்கூல் தான் ரெஸ்பான்சிபிள். ஓகே சரி, ஓகே. இதுக்கான ஸ்டெப்ஸ் இது வரைக்கும் எடுத்திருக்காங்களான்னு கேட்டா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க? ஸோ கவர்மெண்ட் இதுல வந்து ப்ராப்பரா ஷுட் பி டேக் ஆக்ஷனா? அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்க்கு தெரியணும்ல இந்த மாதிரி ஸ்கூல்ல இஷ்யூ பெருசா இருக்கு. இப்போ தெரிஞ்சிருக்கு. பட் இன்னும் கவர்மெண்ட் அதை பத்தி எதுவுமே பேசல. எந்த மீடியா சேனல் யாரு என்ன பேசியிருக்காங்க இதை பத்தி? எல்லாரும் விஜய் சங்கீதா டிவோர்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. யாருமே இந்த இஷ்யூவை கவரே பண்ணல. கவர் பண்றாங்க பட் லைட் ஆஃப் டச் அந்த மாதிரி மேஜரா யாரும் பேசப்படல இன்னும் வரைக்கும். ஏன்னா அது வந்து குழந்தைங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு டிஆர்பி போகாது. சோ அதனால பெருசா யாரும் பேச மாட்டாங்க. கவர்மெண்ட் இஸ் அட் ஃபால்ட்ல. கவர்மெண்ட் ஸ்கூல் இதுவே ஒரு பிரைவேட் ஸ்கூல் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எல்லா மீடியாலயும் போட்டுருப்பாங்கல, நியூஸ்ல போட்டுருப்பாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்னா யாரை எஃபெக்ட் ஆகும்? நம்ம கவர்மெண்ட் தான் எஃபெக்ட் ஆகும். ஓகே, சோ அதனால வந்து வெளியில கொண்டு வரல அப்படின்றது சொல்றீங்க. ஆமா. ஓகே, இப்போ இந்த 43 குழந்தைங்க வந்து இந்த மாதிரியான இஷ்யூ ஆயிருக்கு இல்லையா?
ஸோ இதுக்கு அந்த ஸ்கூல் நிர்வாகத்து மேல அது இப்போ லைக் வந்து அந்த கவர்மெண்ட்ல இருப்பாங்கல்ல, சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய யார் ரெஸ்பான்சிபிள் பர்சனோ அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியுமா? அஃப்கோர்ஸ் என்ன மேக்ஸிமம் நம்ம கவர்மெண்ட்டோ நம்ம லீகல் சிஸ்டமோ என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும்? சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கரெக்டா? சஸ்பென்ஷன், தட் இஸ் ஆல் யூ கேன் டூ. சஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஸ்கூல்ல வந்து மூடுவாங்க. ஸ்கூல்ல ஷட் டவுன் ஃபார் அ சர்டன் பீரியட் ஆஃப் டைம். அப்படி பண்ணீங்கன்னா நீங்க பசங்களோட எஜுகேஷன் வந்து மறுபடியும் அது எஃபெக்ட் ஆகும், அவங்க ஸ்டடீஸ் எஃபெக்ட் ஆகும். ஏற்கனவே நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடிட்டாங்க, இன்னும் இதையும் மூடிட்டே இருந்தா இது ஆமா எப்படி? ஓகே, சூப்பர். இப்போ நீங்க எல்லா சேனல்ஸுமே வந்து இந்த மாதிரியான இஷ்யூ பேச மாட்டேங்குது, விஜய் சங்கீதா இஷ்யூ தான் பேசிட்டு இருக்கு அப்படின்றதுனால கேக்குறேன். இப்போ விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு இருக்கு இல்லையா, இது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? இப்போ அடுத்து என்ன மாதிரியான மூவ் போகும்? இது இன்னும் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. விஜய் சங்கீதா அவங்க என்ன சொல்றாங்கன்னு நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னா அவங்க பெட்டிஷன் மூலியமா தான். விஜய் இன்னும் வெளியே வந்து அவங்க சைடு என்ன, அவங்க தரப்புல என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. கரெக்டா? ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஹாஃப் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு, இன்னொரு ஹாஃப் என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ நான் மக்களுக்கு என்ன சொல்றேன்னா, மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து இது வந்து ஒரு நியூட்ரல் மைண்ட் செட்ல தான் பார்க்கணும், ஒரு நடுநிலை மைண்ட் செட்ல தான் பார்க்கணும். ஏன்னா நமக்கு இன்னும் தெரியல அதர் சைடு, அவங்க தரப்புல எதுவுமே யாருமே வெளில வந்து சொல்லல. ஆமா. சோ அதுக்குள்ளேயே எல்லாரும் ஒன் சைடாவே ஸ்ட்ராங்கா ஒப்பீனியனா விஜய்க்கு ஃபாரா பேசுறாங்க, அகேன்ஸ்டா பேசுறாங்க, சங்கீதாக்கு ஃபாரா அகேன்ஸ்டா பேசுறாங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. இட்ஸ் டூ ஏர்லி. இப்போவே ஒரு சைடா பேசுறது இட்ஸ் டூ ஏர்லி. ஓகே, இல்ல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த மனு இருக்கு இல்லையா, ஸோ அதுல நிறைய விஷயத்த கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் வந்து என்ன வீட்டில் இருக்க அலோவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து வெளியில வந்தது என்ன அப்படின்னா, தொடர்ந்து அந்த வீட்டிலே என்னை இருக்கணும்னு அனுமதிக்கணும் அப்படின்றாங்க. ஒரு சைடு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ஆல்ரெடி அவங்க வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்றாங்க. இன்னொரு சைடு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவங்க வீட்டில் இல்லை லண்டன்ல இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ ஒரு சில முரணான கருத்துக்கள் இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து சங்கீதா எங்க இருக்காங்கன்றதே பெரிய கேள்வியா இருக்கு. ஆமா, கரெக்ட் தான். ஆக்சுவலி நீங்க எல்லா டிவோர்ஸ் பெட்டிஷன்ல பாத்தீங்கன்னா, எங்கேயாவது யாராவது ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் சரியா பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற ஏதோ பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா, இல்ல அவர் சரியாவே என்ன பாத்துக்கல, என் பசங்களையும் பாத்துக்கல. சோ இட்ஸ் ஜஸ்ட் அ டிராஃப்டிங் எரர்னு சொல்லிக்கலாம் நம்ம. அது அட்வொகேட்ஸ் தான் ப்ளேம். இல்ல அப்ப அந்த மனுன்னு ஒண்ணு வெளியில வந்தது இல்லையா, அவங்க சங்கீதா வந்து நிறைய விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது மன ரீதியா காயப்படுத்தி இருந்தாரு, உடல் ரீதியா காயப்படுத்தி இருந்தாரு, இந்த மாதிரி. ஸோ அந்த மனு எல்லாம் எப்படி முதல்ல வெளியில வருதுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து கோர்ட்ல இருந்து தான் போட்டோ எடுத்து போட்டிருக்காங்கன்னு. இப்போ கோர்ட்ல நீங்க ஒரு டாக்குமெண்ட், இந்த மனுவை நீங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, சப்மிட் பண்ண உடனே அதுல கோர்ட் சீல் வரும். பட் இந்த மனுவை பாருங்க, கோர்ட் சீல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ டிராஃப்ட் முடிச்சுட்டு ஸ்கேன் எடுத்துட்டு வேணும்ட்டே போடணும்னு தான் போட்டிருக்காங்க. ஓகே. சோ கோர்ட்ல இருந்து இந்த மனு வந்து லீக் ஆகல. கோர்ட்டுக்கு சப்மிட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி வெளியில போட்டுருக்காங்க, வேணும்ட்டே போட்டுருக்காங்க. பட் அது வந்து ஒரிஜினல் காப்பி தானா? ஆமா ஆமா, இட்ஸ் ஒரிஜினல். அதை எப்படி நமக்கு ஐடென்டிஃபை பண்றது? பிகாஸ் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எடிட்டட் காப்பி, திஸ் இஸ் நாட் அ சங்கீதா டிவோர்ஸ் காப்பி அப்படின்றாங்க. சோ அது ரியல் ஆர் ஃபேக்ட்? இல்ல இல்ல, இட்ஸ் a ரியல் திங் தான். பிகாஸ் கேஸ் போயிட்டு இருக்குல. ஓகே. அது வந்து ஒரு ஃபால்ஸ் பெட்டிஷன்னா கேஸ் எப்படி போயிட்டு இருக்கும். சோ இட்ஸ் வெரி மச் ஒரிஜினல் ஆத்தென்டிக் ஆன்கோயிங் பெட்டிஷன். சங்கீதா வச்ச மெயின் அலகேஷன் என்ன அப்படின்னா, விஜய் வந்து ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு, அடல்ட்ரியில இருக்காரு அப்படின்றது. இது வந்து சரியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ இப்போ ஒரு லாயரா நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி. அடல்ட்ரி தப்பு தான், கரெக்டா? அது வந்து சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் தப்பு இல்லை, சொசைட்டி ஆஸ் அ ஹோல் இட்ஸ் நாட் அ குட் திங். அதை என்கரேஜ் பண்ண முடியாது, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அதெல்லாம். பட் அவங்க வந்து யாரு வந்து அந்த அலிகேஷன் வைக்கிறாங்களோ அவங்க வந்து பொதுவான ஆதாரம் கொடுக்கணும் கோர்ட்ல. அல்டிமேட்டா கோர்ட் வந்து நீ என்ன எவிடன்ஸ் கொடுக்குற, அந்த எவிடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா, அதுதான் கோர்ட் பார்க்கும். ஜஸ்ட் 2 பேரை வெளியே போறாங்க அதுதான் ப்ரூஃப்னு அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. சீரியஸ், இட்ஸ் சீரியஸ் அலிகேஷன். நீங்க வந்து சும்மா ஏதோ ஒரு லைட்டா எந்த ஒரு அலிகேஷன் வைக்கல, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் அலிகேஷன். ஸோ அதுக்கு நீங்க உங்க எவிடன்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுதான். ஸோ அது கோர்ட் பார்த்துக்கோ. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி அதாவது இதுக்கு முன்னாடி இந்த டிவோர்ஸ் கேஸ் வந்திருந்தா இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்திருக்காது. லைக் விஜய் வந்து ஒரு பொலிட்டிஷியனா வந்து வரும்போது இந்த மாதிரி அலகேஷன்றது அவருடைய பொலிட்டிக்கல் கரியரையும் ஸ்பாயில் பண்ணுவோம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ சில பேர்
பல பேர் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா நம்ம இந்த பர்டிகுலர் இஷ்யூவை வந்து இந்த டைம்ல வந்து லீக் பண்ணா அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரியா எஃபெக்ட் ஆகும்னு நினைச்சு பண்ணியிருக்காங்க. கரெக்டா? பட் அஃப்கோர்ஸ் அது எஃபெக்ட் ஆகுது. பட் நான் சோஷியல் மீடியா ஃபோன்லாம் பார்த்தா மேஜரா எஃபெக்ட் ஆகுற மாதிரி தெரியல. மேஜரா அவரோட என்ட்ரியா எஃபெக்ட் ஆகுற மாதிரி எனக்கு தெரியல. இல்ல இந்த டைம்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சேம் சைடு வந்து சிபிஐ இஷ்யூ போயிட்டு இருக்கு, ஜனநாயகன் இஷ்யூ போயிட்டு இருக்குது, லைக் வந்து இப்போ டிவோர்ஸ் இஷ்யூ எல்லாமே வந்து கோர்ட் பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. அப்படின்றப்போ ஸோ தொடர்ந்து அவர் வந்து கோர்ட் பக்கமே போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்துல லாக் ஆவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல. விவாகரத்துக்கு இஃப் யூ லுக் அட் த டிவோர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, டிவோர்ஸ் வந்து அவர் மேஜரா அவர் பொலிட்டிக்கல் என்ட்ரியை மேஜரா எஃபெக்ட் ஆகுற மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் அது வந்து இட்ஸ் அ பர்சனல் இஷ்யூ. கரெக்டா? பட் அஃப்கோர்ஸ் இந்த கரூர் சிபிஐ வந்து இட் வில் எஃபெக்ட் ஹிஸ் பொலிட்டிக்கல் கரியர். ஓகே, ப்ரூவ் ஆயிருக்குன்னா ஆமா அஃப்கோர்ஸ் ஓகே எஃபெக்ட் ஆகும். பிகாஸ் எப்படி நம்ம வந்து விஜய் ப்ளேம் பண்ண முடியும்? பிகாஸ் அங்க அவர் இப்போ கேஷுவலா வந்து எல்லா இடத்துலயும் அனுமதி வாங்கிட்டு போற மாதிரி தான் அங்கேயும் போறாரு. அப்படின்றப்போ இந்த இஷ்யூல விஜய் எப்படி அஃபெக்ட் ஆவாரு? அவர் மட்டும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாதுன்னு தான் நான் சொல்றேன். இப்போ வந்து ஒருத்தங்களை ப்ளேம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாலும் அவங்கள ப்ளேம் தான் பண்ணுவோம். கரெக்டா? பட் இந்த கரூர் விஷயம் பார்க்கும்போது அவர் மட்டும் ஃபால்ட் இல்ல. அஃப்கோர்ஸ் அங்க இருக்கிற ஜனங்க அது யாருமே வேணும்ட்டு எதுவும் பண்ணல. கரெக்டா? அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு வந்து அவ்வளோ அந்த இடம் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த இடத்துலயே நீங்க கேம்பெயின் பண்ணணும், நீங்க எல்லாரையும் பார்க்கணும். அஃப்கோர்ஸ் இது வந்து அந்த அப்ரூவல் கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி ஆன்டிசிபேட் பண்ணிருக்கணும். கரெக்டா? அந்த சின்ன ஏரியா அவர் வர்றன்னா எவ்வளோ ஃபேன்ஸ், எவ்வளோ மக்கள் தேடி ஓடி வர்றாங்கன்னு தெரியும். கரெக்டா? ஸோ எல்லாம் தெரிஞ்சு நீங்களும் வேணும்ட்டே அப்படி பண்றீங்க. இப்போ இந்த சிபிஐ வழக்கு முடிச்சுட்டு வரும்போது நல்லா ஜாலியா ஹாயா ஸ்மைல் பண்ணிட்டே வராரு. அதுவே பெரிய இஷ்யூ இல்ல. அது ஏன் மக்கள் வந்து எல்லாரும் ஆல்வேஸ் நீங்க வெளியே தான் பாக்குறீங்க, உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. கரெக்டா? உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நிறைய பேர் நிறைய பொலிட்டிஷியன்ஸே தப்பு பண்ணிட்டு வெளியே வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க, இல்ல உம்முன்னு வச்சுப்பாங்க. சோ நீங்க வந்து அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டு அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்துட்டு யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஜட்ஜ் பண்ணவும் கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். அவங்களுக்கு தான் தெரியும் உள்ள நிஜமாவே என்ன நடக்குதுன்னு. சோ நம்ம அதுக்குள்ளே கன்க்ளூட் பண்ண வேண்டாம். இல்ல இப்போ விஜய் வந்து அந்த சிபிஐ வழக்குல என்ன நடக்குதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. பட் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, போன தடவை சிபிஐல இருந்து நிறைய விஷயங்கள் வெளியிட்டாங்க. ஸோ அவர் வந்து அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவர் மேலே வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இன்கேஸ் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ கரூர் வழக்குலையா இருக்கட்டும் ஏதாவது ப்ரூவ் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை குற்றப்பத்திரிகையில் விஜயோட பேரை சேர்க்கறதுக்கோ பாசிபிள் இருக்கா? அஃப்கோர்ஸ் இருக்கு. ஓகே. ஆமாம். இப்போ சிபிஐ வந்து இன்ன வரைக்கும் யாருமே வெளியே வந்து எதுவுமே சொல்ல, நம்ம மக்கள் சேனல்ஸ் மீடியா தான் அவங்களே ஏதோ கற்பனை பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா? ஸோ சிபிஐ ரிப்போர்ட் இஸ் yet to come. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் இன்னும் ஆன்கோயிங். சப்போஸ் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அஃப்கோர்ஸ் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சைமல்டேனியஸ்லி இவர் வந்து பெயிலுக்கு அப்ளை பண்ணுவார். ஸோ அந்த கோர்ட் ப்ரொசீஜர் அது அப்படியே போயிட்டே இருக்கும். பட் அவங்க ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் நிஜமாவே என்ன ஆயிடுச்சு. சிபிஐ தரப்புல இருந்து விஜய் கிட்ட என்ன மாதிரியான கேள்விகள் வைப்பாங்க, என்ன மாதிரியான என்கொயரிஸ் போகும்? பிகாஸ் யாருக்குமே தெரியல. சிபிஐ இஸ் இண்டிபெண்டன்ட் பாடி மேடம். ஓகேவா? ஸோ சிபிஐ டிபார்ட்மெண்ட் வந்து கோர்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, அட்வொகேட்டை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, ஜட்ஜஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட். அண்ட் போலீஸ் சிபிஐ என்கொயரி என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க கொடுத்த எவிடன்ஸை வச்சு தான் அவங்க கொஸ்டினே கேட்பாங்க. ஓகே. ஆமா, நீங்க சொல்ற கதையில இருந்து தான் அவங்க உங்களை வந்து கொஸ்டின் கேட்பாங்க. சோ அதை விட்டு வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க. அவங்க அப்படிதான் பிடிப்பாங்களே ஆக்சுவலி. இப்போ விஜய் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வந்து 15th போயிட்டு வந்தாங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க தாவேக்கா தரப்புல இருந்து வந்து எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை வந்து சென்னைக்கு மாற்ற முடியுமா, பிகாஸ் எலெக்ஷன் டைம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? டேட் கேட்குறீங்க, அவங்க ஒரு டேட் சொல்றாங்க, இல்லை என்னால முடியாது வேற ஏதாவது டேட்னா அதுக்கு வந்து ஒரு ரீசனும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படியே நீங்க சும்மா கேட்க முடியாது. அண்ட் இவங்க கேட்குற ரீசன் வந்து ரொம்ப வேலிட் தானே. ஓகே. எலெக்ஷன்ஸ் இருக்கு, இல்ல அவங்க வந்து சென்னைக்கு வந்து விசாரணை மாத்த சொல்றாங்க, அது பாசிபிள் இருக்கா? அது தெரியல. ஓகே. ஆமா, இட் ரியலி டிபெண்ட்ஸ் ஆன் தி டிபார்ட்மெண்ட் ஒன்லி.
ஓகே. ஆமா. பிகாஸ் சிபிஐ விசாரணைன்றத அவங்க நமக்கு தகுந்த மாதிரி மாத்துறதுக்கான பாசிபிலிட்டி ஆமா, இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து ரீசனும் ஒரு எக்ஸ்கியூஸா அது நிஜமாவே வேலிடான ரீசன் எக்ஸ்கியூஸ் இருக்குன்னா பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் இஃப் த டிபார்ட்மெண்ட் இஸ் ஓகே கன்வின்ஸ்டுனா மேபி. ஓகே. ஏன் செந்தில் பாலாஜி அவர்களையுமே வந்து இந்த சிபிஐ வழக்கை சேர்த்திருக்காங்க, அவங்களையும் விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா கரூர்ல செந்தில் பாலாஜி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், கரெக்டா? Yes. அண்ட் இன்னொன்னு நம்ம விஜய் சார் வேற சில பாட்டுலாம் பாடியிருக்காங்க என்ன during song? some campaigning. ஓகே. ஸோ மேபி சிபிஐக்கு யார் மேலேயாவது ஒரு சஸ்பிஷன் இருக்கு, ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு Okay. இன்வெஸ்டிகேட் பண்ண. ஏன் மீடியாவை கூட இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். யார் ஃபர்ஸ்ட் இந்த இஷ்யூவை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்களோ, எந்த மீடியா சேனல் போட்டிருந்தாங்களோ, எந்த ரிப்போர்ட்டர் போட்டிருந்தாங்களோ அவங்கள கூட கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், என்கொயரி பண்ணலாம். சிபிஐ ஹேஸ் ஆல் தட் ரைட்ஸ். ஓகே. ஓகே, சூப்பர். இதுக்கப்புறம் இப்போ ஒரு சிபிஐ வழக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க? ஏன்னா இப்போ ஒரு 3 தடவை விஜய் அவர்கள் போயிட்டு வந்துட்டாங்க. எகெயின் வந்து அவங்க அங்கே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி, எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால. ஸோ அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பார்வை. சிபிஐ கன்வின்ஸ் ஆகுற வரைக்கும் அவங்க கூப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் தெரியற வரைக்கும் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவரு விஜய் மட்டும் இல்லை, யாரெல்லாம் ரிலேட்டடோ, யார் மேலலாம் சிபிஐக்கு ஒரு சஸ்பிஷன் இருக்கோ இந்த இஷ்யூ நடந்ததுனால அவங்க எல்லாரையும் கூப்பிடலாம். ஓகே. ஸோ ஆஃப்டர் த இன்வெஸ்டிகேஷன் இஸ் கம்ப்ளீட்லி ஓவர், அவங்க வந்து they'll give a report. தென் பேஸ்ட் ஆன் தட் யார் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுமோ பண்ணுவாங்க. அதுக்கு மேலே ஒரு சார்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சார்ட் ஷீட்டில் நமக்கு ஃபுல் கதையும் தெரியும், என்ன என்ன எதுக்கு ஆயிடுச்சு, யார் இந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ அது ப்ராசஸ் இட் கோஸ் லைக் தட். ஓகே. ஆக்சுவலாக வந்து விஜய் எப்படின்னா ஒவ்வொரு இஷ்யூமே வந்து ரொம்ப பெருசாக போகுது. நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கண்டினியூஸாக ஒரு லாஸ்ட் 6 பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குற்றம் இழைத்தால் அதுக்கு என்ன தண்டனைன்றது மோஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ்க்கு தெரியும். தெரிஞ்சும் ஏன் அந்த தவறை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்காங்க? அப்போ இதுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? மேஜர் ப்ராப்ளம் வந்து நம்ம லாஸ் இருக்குல்ல, நம்ம பனிஷ்மெண்ட் தண்டனை ஸ்ட்ரிக்டா இருக்கா ஃபர்ஸ்ட்? இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அஃப்கோர்ஸ் எங்க ஸ்ட்ரிக்டா இருக்கு. இப்போ வந்து ஒருத்தங்க போக்சோ கேஸ், இந்த தூத்துக்குடி இஷ்யூ கூட சப்போஸ் அக்யூஸ்ட பிடிச்சா என்ன பனிஷ்மெண்ட் கோர்ட் கொடுப்பாங்க? 10 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட். அதுக்கு மேல அதுக்கப்புறம் அவ்வளோதான், மறுபடியும் வெளியே வந்துடுவாங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், கரெக்டா? இப்போ ஸ்ட்ரிக்டா இருந்தால் தான் பயம் வரும், கரெக்டா? நீங்க ஏதாவது பண்ண போறீங்களா பயம் வரும். யாருக்குமே இங்க பயம் இருக்கிற மாதிரி தெரியல, ஏன்னா நம்ம லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டா இல்லை. இன்னும் கவர்மெண்ட்டும் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க அதுக்கு? இப்போ இன்னி வரைக்கும் இவ்வளோ இந்த ரேப் நடக்குது, மர்டர் நடக்குது, மைனர் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி நடக்குது, இப்போ வரைக்கும் யாருமே பேசல இது பத்தி. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இதை பத்தி பேசல. மீடியாவும் யாரும் கவர் பண்றாங்க இது பத்திலாம் மேஜரா? கரெக்ட். அதாவது வந்து விஜய் எந்திரிச்சா சிபிஐக்கு வந்து கிளம்பிட்டா, கார்ல ஏறினா போயிட்டா, இறங்கிட்டாங்க, எல்லாரும் ஃபோக்கஸ்டா இருக்காங்க. பட் தூத்துக்குடி இஷ்யூவோ இல்லை வந்து மற்ற இடங்கள்ல இந்த மதுராந்தகத்துல ஒரு 14 வயசு பொண்ணுக்கு நடந்த இஷ்யூவோ, இன்னொன்று வந்து அக்காவுடைய லவ்வரே வந்து இன்னொரு பொண்ணை வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பூண்டியில நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 வயசு குழந்தை வந்து நாமக்கல்ல ஒரு பாலியல் வன்கொடுமை பண்ணதா இருக்கட்டும். ஸோ இவ்வளோ ஒரு கொடூரமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் லேட்டஸ்ட்டாக சிஎம் சாரோட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 குட்டி பசங்களை வச்சுட்டு ஜாலியாக ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காரு, ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்கும்போது ஏன் இந்த இஷ்யூவை பற்றியெல்லாம் பேசலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல. நம்ம கவர்மெண்ட் அப்படி இருக்கு, நம்ம மக்கள் தானே ஓட் பண்ணாங்க. என்ன இதுல ஒரு அட்வான்டேஜ்னா அந்த 2 பசங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் ஆகும், கரெக்டா? சிஎம் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க, அவங்க மேபி அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும் வரைக்கும் தவிர்த்து சொசைட்டிக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. இப்போ என்ன பயம் அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த எந்த இஷ்யூக்குமே உங்க வாய் திறக்கலன்றப்போ இதுல வந்து சட்டத்தெல்லாம் இவங்க இன்னும் கடுமையாக்குவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல. ஆமா, அஃப்கோர்ஸ். இன்னொன்னு ஏன் நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யாருமே இதை பத்தி பேசுறதுனா பிகாஸ் எலெக்ஷன் டைம், கேம்பெயின் டைம். அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா அவங்க மாட்டிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் நல்லா. ஸோ யாருமே இதை பத்தி பேசாம அவங்க ஐ திங்க் இந்த சிச்சுவேஷனை வந்து டீவியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஓகே. அதாவது வந்து மறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமா, இல்லைன்னா ஃபோக்கஸை வந்து இதுல மாத்திடலாம் அந்த மாதிரி. அது எவ்வளவு தப்பு இல்லை, கவர்மெண்டே இப்படி இருக்குன்னா. ஓகே. இப்போ ஒரு பெண்ணை வந்து தவறான பார்வை பார்த்தாலோ இல்லை அவங்கள்ட்ட வந்து பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டாலோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க? சப்போஸ் இது வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க,
இமீடியட்டா நீங்க வந்து ஸ்டேஷன் போய் உங்க நியரஸ்ட் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும், போலீஸை கூப்பிடணும். அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உடனே அக்யூஸ்ட வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கூட்டிட்டு போவாங்க. அண்ட் மேஜிஸ்ட்ரேட் இஸ் ஆல்சோ கன்வின்ஸ்ட் தட் அந்த அக்யூஸ்ட் வந்து அது பண்ணியிருக்காங்கன்னா பனிஷ்மெண்ட் வில் பி அவார்டட். அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். அரெஸ்ட், அவ்வளவுதான்றதே வந்து ஒரு மாதிரி. அதனாலதான் நான் சொல்றேன் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டா இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாப்புலேஷன் ஒரு கான்செப்ட் எடுத்தீங்கன்னா இந்தியா இஸ் ரேங்கிங். ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும். செக்ஸ் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாப்புலேஷன் வந்து அவ்வளோ பீக்ல போகுதுன்னா செக்ஸ் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல. பட் அந்த பேசிக் இதுவே நம்ம கண்ட்ரிலயோ இல்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயோ ஸ்டேட்லயோ இல்லை. ஓகே, இப்போ தூத்துக்குடி விஷயம் இருக்குல்ல, அந்த குழந்தைய வந்து கொடூரமாக வெட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இன்கேஸ் வந்து அதுல வந்து ஒருத்தரோ இல்ல 2 பேரோ இல்ல இன்னும் பலரோ வந்து அந்த தப்பை பண்ணியிருக்காங்க, குற்றத்தை பண்ணியிருக்காங்கன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பனிஷ் பண்ணுவாங்க? ஆமா, மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கூட்டிட்டு போவாங்க. மேஜிஸ்ட்ரேட் கன்வின்ஸ்னா ஆமா ஒன்லி அரெஸ்ட் பண்ணிட்டு 10 years imprisonment, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆயுள் தண்டனை. ஆமா, ஆயுள் தண்டனை. அதுதான். மற்ற கண்ட்ரீஸ் மாதிரி ரோட்ல கூப்பிட்டு வச்சு தலையை வெட்டுறது, கையை வெட்டுறது அதெல்லாம் இங்க எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ நீங்க அந்த திருநெல்வேலியில ஒரு கேஸ் நடந்தது 2023ல. ஸோ 3 குழந்தைங்களை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணப்போ அந்த அவங்களுக்கு வந்து இப்போ தண்டனை கிடைச்சிருக்குது. நீங்க அதை பாத்தீங்களான்னு தெரியல. அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க கீழே உள்ள கோர்ட். மேபி வந்து அப்பீல் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து மேல்முறையீடு பண்ணலாம், பாசிபிள் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான தண்டனைகள் வந்து இம்மீடியட்டா நம்ம கவர்மெண்ட் எடுக்குது அப்படின்னா இந்த மாதிரியான குற்றங்கள் குறையுமான்றது ஒரு கேள்வி. ஆமா, பட் சி அதுதான் நான் சொல்றேன், இம்மீடியட்டா எடுக்க முடியாது. கோர்ட்னு போயிட்டீங்கன்னா ப்ரொசீஜர் வைஸ் தான் எல்லாமே பண்ணணும். கரெக்டா? அப்படியே இல்லை இவ தான் பண்ணா உடனே தூக்கில போடுங்க அந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த மாதிரி சப்போஸ் டைரக்டா கோர்ட் வந்து ஏதாவது ஆர்டர் பாஸ் பண்ணணும்னா எவிடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஏரியால நம்ம இருக்கிற இடத்துலயே பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். அது கிராமப்புறங்கள்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் ரொம்ப கஷ்டம்? பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ், லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சிசிடிவியே இல்லை. கரெக்டா? சப்போஸ் இந்த தூத்துக்குடி மேட்டரே சிசிடிவி இருந்தது. சிசிடிவி இல்ல, ஆக்சுவலா அந்த பொண்ணு வீட்ல ரெஸ்ட் ரூம் இல்லாததுனால தான் அந்த பொண்ணு வெளியிலே போயிருக்கா. அதாவது ஒரு அடிப்படை தேவை கூட இல்லாத அளவுக்கு தான் நம்ம தமிழ்நாடு இருக்குது. கரெக்ட். போலீஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், மேபி அந்த அக்யூஸ்ட் ஆள் வந்து அவன் வந்து ஆல்கஹால் இன்ஃப்ளூயன்ஸ்ல இல்லைன்னா ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ்ல இந்த மாதிரி பண்ணிருக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து ஆல்கஹால் அவைலபிளா இருக்கு, ட்ரக் அவைலபிளா இருக்கு, பட் பேசிக் டாய்லெட் ஃபெசிலிட்டி அவைலபிளா இல்லை. ஆமா, சிசிடிவி அவைலபிள் இல்ல. இதெல்லாம் யார ப்ளேம் பண்ணோம்? டைரக்டா கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ண முடியாது. அந்த ஏரியால இருக்கிற எம்எல்ஏ கவுன்சிலர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கரெக்டா? இப்போ கவர்மெண்ட்க்கு ஒண்ணு தெரியணும்னா இந்த மாதிரி ஆளுங்க தானே போய் சொல்லணும்ல. ஒரு மனு கொடுக்கணும், ஒரு லெட்டர் கொடுக்கணும், நோட்டீஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி எங்க ஏரியால இது இல்ல, ஏதாவது பண்ணுங்க. ஏதாவது பண்ணிருக்கலாம். நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்கு பக்கத்துல, அந்த ப்ராஃபிட்டபிள் செக்டர்ஸ் இருக்கு. அவங்க கிட்ட எல்லாம் நம்ம வந்து ரிக்வெஸ்ட் பண்ணா அவங்க 2% ஆஃப் தேர் ப்ராஃபிட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ அந்த ஸ்டெப் யார் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் அந்த பொசிஷன்ல இருக்கிற ஆளு தான் எடுக்கணும். யார் என்ன பண்றாங்க? எம்எல்ஏ என்ன பண்றாங்க? கவுன்சிலர் என்ன பண்றாங்க? கரெக்ட். நம்ம மக்களுக்கு அந்த நாலேஜ் இல்ல. அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்ததுன்னா அவங்க அந்த பொசிஷன்ல இருப்பாங்க. அவங்களுக்கு இல்லாததுனாலதான் உன்னை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ நீ அந்த இடத்துல நீ என்ன பண்ணிருக்கணும்? ஏதாவது பண்ணும்ல. உன்னோட மக்கள் தானே, உங்களோட ஏரியா தானே.